ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்தை வாசித்து இந்த நாளுடைய செய்தியை நாம் கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 144 அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. Blessed is the people of whom this is true. Blessed is the people whose God is the Lord. இந்த நாளிலே அழைப்பை நிறைவேற்றும் வாஞ்சை, desire to fulfill the calling என்ற தலைப்பின் கீழே உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வேத வசனத்திற்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது புரிந்து கொள்வீர்கள். கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அல்லவா? அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதான வாஞ்சையின் முக்கியத்துவத்தை நம்ம இந்த நாளிலே அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். வாஞ்சையோடு கூட ஓடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதான கர்த்தர், உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் இப்படி சமூகத்திலே கூடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். அழைப்பை நிறைவேற்றும் வாஞ்சை நம்ம எல்லாருக்கும் பொதுவானதான அழைப்பு என்பது உண்டு. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன காரியத்திற்காக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்புறீங்களா? அதை குறித்து அதிகமாக வேதத்தில் பேசியிருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் அங்கேருந்து இறங்கி வந்து என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னதான அந்த அழைப்பை குறித்தெல்லாம் நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். அப்போ எவ்வளோ விசேஷமானவர்களாய் நம்மை அவர் பார்ப்பார் என்று சொன்னால், அவரே இறங்கி வந்து நம்மளை இன்வைட் பண்ணி அழைத்ததான அழைப்பை குறித்தெல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்போ பொதுவான அழைப்பு என்று சொல்லும்போது சில காரியங்களை நான் முன்னாக கொண்டு வருகிறேன். அதற்கு பின்பாக விசேஷ அழைப்புக்குள்ளாக போய் நம்ம பார்க்கலாம். டு பி ஹிஸ் பீப்புள், அவருடைய ஜனமாக இருக்கும்படியாய், அழைத்தவருடைய ஜனமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். டு பி ஹிஸ் பிலீவர்ஸ், அதாவது அழைத்தவருடைய உண்மையான விசுவாசிகளாக, விசுவாசிகள் என்று சொல்லும்போது அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களாக, அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல? இப்போ அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்காக என்ன காரியத்தை செய்தார், என்ன காரியத்தை பேசினார் என்கிறதை விசுவாசிக்கிறதன் மூலமாக, ஏற்றுக்கொள்ளுகிறதன் மூலமாக நம்ம பரலோகத்துக்கு செல்லுகிறதான அந்த பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். டு பி ஹிஸ் சில்ட்ரன், அழைத்தவர் நம்முடைய பிதா என்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், அந்த ஒன்றான ஒரே தேவன் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியா, உலகத்தின் பிள்ளைகளாகவோ சத்துருவின் பிசாசின் பிள்ளைகளாகவோ அல்ல, அழைத்தவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஜெனரல் காலிங். டு பி ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ், அழைத்தவர் நம்முடைய ராஜாவானால் அவருடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக நாம் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இட்ஸ் a general calling to be his servants. அழைத்தவர் நம்முடைய எஜமானனாலால் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, உண்மையான ஊழியக்காரர்களாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். இது எல்லாருக்குமான அழைப்பாக இருக்கிறது. டு பி ஹிஸ் டிசைபிள்ஸ், அழைத்தவர் நம்முடைய குருவானால் அவரை பின்பற்றும்படியாக, அவருடைய உண்மையான சீஷர்களாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். டு ஒபே ஹிம், அழைத்தவரை நம்முடைய ஆண்டவர் என்று நாம் சொல்லுவோமானால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். டு லவ் ஹிம், அழைத்தவர் நம்முடைய கர்த்தர் என்றால் முழு இருதயத்தோடு கூட அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்திலே முழு இருதயத்தோடு கூட அன்பு செலுத்தும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். டு ப்ரொக்ளைம் ஹிம், அழைத்தவரை உண்மையாய் நாம் அறிந்திருப்போமானால் அவரை அறிவிக்கும்படியாய். வேதத்தில் எப்படியாய் வாசிப்பீர்கள், அழைத்தவருடைய அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அப்போ உண்மையாக நம்மளை அழைத்ததான தெய்வத்தை அறிந்திருப்போமானால் அவரை குறித்து அறிவிக்கும்படியாய். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அழைப்பாக இருக்கிறது. டு ஃபியர் ஹிம், அழைத்தவர்
நம்மை நியாயம் தீர்க்கிறவர் என்று நாம் அறிந்திருப்போமானால் அவருக்கு என்றென்றும் பயந்து நடக்கும்படியாய் அழைக்கப்படுகிறது. அதெல்லாம் ஜெனரல் காலிங்ஸ். இப்படி நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது இப்படி நிறைய காரியங்களை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள். ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், இதெல்லாம் பொதுவாக எனக்கு உங்களுக்கு மாத்திரமல்ல, அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்படியே விசேஷமான அழைப்புகளும் உண்டு. இப்படி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் செய்ய வேண்டிய காரியங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவர் விசேஷமான அழைப்புகளை நமக்கு கொடுப்பதும் உண்டு. அப்போ இந்த பகுதியில், இந்த தியான பகுதியில், இந்த சங்கீத புஸ்தகத்தில் நம்ம தாவீது என்கிறதான ஒருவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனை ஆண்டவர் ஒரு ராஜாவாக அழைத்தார். இப்போ மேலே சொன்னதான ஒரு 10 காரியங்களை நான் சொன்னேன். அத்தனை காரியங்களும் தாவீதுக்கும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ராஜா என்கிறதான ஒரு அழைப்பும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாவீதுக்கு காணப்பட்டது. ஹவு ஹி ஹேண்டில்டு ஹிஸ் காலிங். இந்த வாஞ்சை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே காணப்பட்டதா, தன்னுடைய இந்த விசேஷமான அழைப்பை நிறைவேற்றும்படியான ஒரு வாஞ்சை இந்த தாவீதுக்குள்ளே காணப்பட்டதா என்று நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுதான் நாளை பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் பொதுவான அழைப்புகள் காணப்பட்டாலும், அதை நாம் அறிந்திருந்தாலும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக சபை தான் எடுத்துக்கொள்ளுங்களேன், எனக்கு ஒரு அழைப்பு காணப்படும். ஒவ்வொரு வேலைகளும் செய்கிறதான உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழைப்பு காணப்படும். அந்த அழைப்பை குறித்துதான ஒரு உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு காணப்படுதா, அந்த அழைப்பை உண்மையாக நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறதான அந்த உணர்வு நமக்குள்ளே காணப்படுதா, வாஞ்சை விருப்பமும் இருக்கிறதா என்று சொல்லிதான் இந்த நாளுடைய செய்தியினே முக்கியமான சார் அம்சமாய் காணப்படுகிறது. முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள், என் கைகளை, தாவீது சொல்றாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்போ தேவன் நம்மை அழைக்கும் பொழுது, ஒரு விசேஷமான அழைப்பை நமக்கு கொடுக்கும் பொழுது, God himself will equip you to fulfill his calling. ஒரு விசேஷமான அழைப்பை எனக்கு கொடுப்பார் என்றால், உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னால், அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதான அந்த வாஞ்சியும் விருப்பத்தையும் தேவன் நமக்குள்ளாக கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மை அதுக்கு தகுதிப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். அதனால சொல்றான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறதான என் கண்மலையாகிய கர்த்தர் என்று சொல்லி அவரை குறித்து பேசுகிறார். கடைசியாக என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தை? தாவீது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு கீழானவன் தான். கர்த்தர் என்று சொல்லுகிறதான அந்த தெய்வத்திற்கு அவன் கீழானவன் தான், அவருடைய ஊழியக்காரன் தான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த அழைப்பின் நிமித்தமாக அவன் அந்த ஜனங்களை நடத்த வேண்டும். கர்த்தருக்குள்ளாக நடத்துகிறது மாத்திரமல்ல, அவர்களை பராமரிக்கணும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்ப தாவீதுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படவில்லை என்று சொன்னால், தாவீது தன்னுடைய ஊழியத்தை அவனால் நிறைவேற்ற முடியாது. ஒரு ராஜாவாக இருக்க முடியாது. சிந்தித்து பாருங்க, ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாவுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறதான ஒரு பிரஜை அந்த தேசத்துக்குள்ளே காணப்பட்டால் அவன் நிச்சயமாக அந்த ராஜா அவனை ஆளுகை செய்ய முடியாது. அப்போ எவ்வளோ அழகாக அவனுடைய வார்த்தை என்னை என்னுடைய கைகளையும் விரல்களையும் போருக்கு பழக்குவிக்கிறதான அந்த தேவன், அவரை குறித்து இவ்வண்ணமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அவர் தான் நடத்துகிறார். என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்ததான அவர், இந்த ராஜா என்கிறதான அந்த ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறவர், என் ஜனங்களை எனக்கு அவர் கீழ்ப்படுத்துகிறார், நான் கீழ்ப்படுத்தவில்லை, அவர் என்னை கீழ்ப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் விசேஷமான ஒரு அழைப்புக்கு அழைக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் உண்மையாக அதற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அதற்கு தகுதிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுறார். அதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி தாவீதினுடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் தாவீதுக்கு காணப்படுகிறதான அந்த கான்ஃபிடென்ஸ், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறதான அந்த டிபெண்டன்சி ரெண்டையுமே நீங்கள் பார்க்க முடியும். ஏன் சொல்லுகிறேன்? 2வது வசனத்தில் அவர் என் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பினவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை குறித்து சொல்லுகிறான். அது தேவன் மேலே, அழைத்தவர் மேலே அவன் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையும் அது நிமித்தமாய் அவனுக்கு உண்டாயிருக்கிற தைரியத்தையும் அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுது. அது மாத்திரமல்ல, இந்த தாவீதுக்கு தெரியும் இந்த யுத்தங்களை
அவன் தன்னுடைய பெருமைக்காக நடத்த போகிறதில்லை, தேவனுக்காக நடத்த போகிறான். தேவனுடைய ஜனத்தை காக்கும்படியாக இந்த யுத்தத்தை நடத்த போகிறான். நாட் ஃபார் ஹிஸ் ஓன் ப்ரைட், தேவனுக்காக என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறபடினால் தான் முதல் வசனத்தில் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற, எனக்கு சொல்லிக் கொடுக்கிற, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா என்னை ட்ரெயின் பண்ணுகிறதான, எனக்கு டீச் பண்ணுகிறதானவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்ததாக இன்னொரு காரியத்தையும் நம்ம அதில் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு விசேஷ அழைப்பை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அல்ல ஸ்பெஷல் அது ஹையர் காலிங்கை ஆண்டவர் கொடுக்கும்போது, அப்படியே நாள் ஆக ஆக நிச்சயமாக அது நமக்குள்ளாக பெருமையை கொண்டு வர முடியும். அப்போ அதனால்தான் தாவீதினுடைய இந்த ஜெபம் மிக முக்கியமான ஜெபமாய் காணப்படுது. ஏன்னா அவனுடைய அழைப்பு விசேஷமான அழைப்பு. அந்த விசேஷமான அழைப்புக்குள்ளே அவன் கடந்து வந்து அந்த அழைப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதான நாட்களில் தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் நடக்க முடியும். என்னன்னா, இன் டியூ கோர்ஸ் அது அவனுக்கு பெருமையை கொண்டு வர முடியும். தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அதிகாரத்தை தன்னுடைய மகிமைக்கென்று அவனாலே பயன்படுத்த முடியும். வேதம் இதை குறித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வான் பண்ணுகிறது. நீங்கள் வாசிப்பீங்க மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஏன்னு சொன்னால், இப்படிப்பட்டதான ஹையர் காலிங் முக்கியம் அல்லவா, விசேஷமான அழைப்பு எனக்கு வேண்டும் அல்லவா என்று நாம் விரும்புவோம் அல்லவா. அப்போ விசேஷமான அழைப்பை நாம் பெறும் பொழுது, அந்த அழைப்பை நாம் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ள அது எளிதாக பெருமை வர முடியும். அதை நம்முடைய சுய லாபத்திற்காகவும் சுய மகிமைக்காகவும் அந்த அழைப்பை நாம் பயன்படுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 20:25 எப்படி சொன்னார்? அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புற ஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சுட்டி காண்பிக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பேதுரு இப்படி சொல்லுகிறார், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று எழுதுகிறார். அப்போ ஒரு தாவீதை போல ஒரு ஹையர் காலிங் அல்லது ஸ்பெஷல் காலிங் உண்டாகும் பொழுது, அது ஆரம்பத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் பயத்தை உண்டாக்கும். எப்படி இதை நிறைவேற்ற போகிறோம் என்று பயம் உண்டாகும். ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரிடத்தில் ஜெபித்து இந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எக்யூப்படுத்துவார், பலப்படுத்துவார். நிச்சயமாக அவருடைய அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பட் இன் டியூ கோர்ஸ், நாட்கள் ஆக ஆக எளிதாக அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த முடியும், தன்னுடைய மகிமைக்கென்று அதை பயன்படுத்த முடியும் என்பதற்காக வேதம் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது. நீ ஜாக்கிரதையாயிரு, விசேஷித்த அழைப்பை நீ பெற்றவனானால் நீ ஜாக்கிரதையாக நடந்து கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை தாவீது உணர்ந்தவனாக அவன் செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இரண்டாவதாக 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நம்ம, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். டேவிட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஸ் காலிங் அண்ட் ப்ரே. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுதே, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுதே இன்னொரு பக்கம் இன்னொரு காரியம் நடக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறக்கூடாது, இந்த அழைப்பை நாம் நிறைவேற்றக்கூடாது, ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிற பாதையில நாம் ஓடக்கூடாது என்று சொல்லி நமக்கு விரோதமாக செயல்படுகிறதான கூட்டம் உண்டு. அதை அறிந்தவனாக தான் தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்ன ஆண்டவரே, நான் அறியாதபடி, உம்முடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாதபடி எனக்கு விரோதமாக எழும்புகிறதான காரியத்தை, தந்திரங்களை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எனக்கு அதிலிருந்து உதவி செய்யும். எனக்கு நேராக வருகிறஇடத்தில் நான் போர் செய்ய முடியும். ஆனால் நான் அறியாதபடி எனக்கு விரோதமாக வருகிற காரியங்களோடு கூட என்னால் போர் செய்ய முடியவில்லையே. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய உதவியை அவன் கேட்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஹர்டில்ஸ் ஆரம்பமாயிடும். ஆண்டவர் நமக்கு பாதையை நியமிக்கும் போதே பிசாசானவன் செய்கிறதான காரியம் அதிலே தடைகளை கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும். அப்பா, நீ அந்த தடை கற்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பை புரிந்து கொண்டபடினால் தான் அவனுடைய ஜெபம் அப்படியாக காணப்படுது. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது மாத்திரமல்ல, டேவிட் அட்மிட்ஸ் இஸ் அன்வொர்தினஸ் பிஃபோர் காட். 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, 3வது வசனம் 4வது வசனமும், கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம்.
மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் என்று சொல்லுகிறான். தாவீது எதற்கு இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தைகளை பேச வேண்டும்? அப்போ இந்த சமஸ்த இஸ்ரவேலிலும் ஒரு விசேஷமான ஒரு மனுஷன் அல்லவா, விசேஷமான அழைப்பை பெற்றிருக்கிறவன் அல்லவா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவரால் நினைவு கூறப்பட்டவன். எத்தனையோ லட்ச ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரால் நினைவு கூறப்பட்டு உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் ஏன் இப்படியாக சொல்ல வேண்டும்? கர்த்தாவே, மனுஷனை நீர் நினைக்கிற, யாரையோ மனதில் வைத்தல்ல, தன்னை வைத்துதான் அவன் பேசுகிறான். மனுஷனாகி என்னை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? மனுஷன் மாயை கோப்பாயிருக்கிறான் என்று சொல்லுகிறான். மனுஷன் மாயை கோப்பாயிருக்கிறான் சொன்னால் ஒரு நிலையற்றவனாய் காணப்படுகிறான். ஆனால் நிலையான நீர் ஆண்டவரே, நிலையற்றதான மனிதனாகிய என்னை நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்? கொஞ்ச நாள் இருந்து விட்டு கடந்து போய்விட போகிறேன், இந்த உலகம் என்னை மறந்து விட போகிறது. அப்படிப்பட்ட என் மேலே ஆண்டவர் அன்பு வைக்கிறதற்கும், என்னை அழைக்கிறதற்கும், என்னை தூக்கி விடுவதற்கும், என்னை ஆசீர்வதிப்பதற்கும், ரட்சிப்பதற்கும், உம்மோடைய கூட நித்தியமாக வைத்துக் கொள்வதற்கும் ஆண்டவரை நீர் என்னை நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்? அப்போ டேவிட் அட்மிட்ஸ் இஸ் அன்வொர்த்தினஸ். நம்மை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது அற்பமாக நம்மை குறித்து எண்ணுகிற காரியங்கள் உண்டு. அதே நேரத்தில் நீ சிந்தித்து பார்ப்பீன்னு சொன்னால் நம்மை குறித்து நம்ம பெருமையாக எண்ணி சந்தோஷப்படக்கூடிய காரியங்களும் உண்டு. அப்படி தாவீதுக்கும் இருந்திருக்கும் அல்லவா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனையோ பேருக்கு இல்லாததான ஸ்லாக்கியம் அந்த மனுஷனுக்கு கிடைத்தது. இன்னும் கேட்டால் ஒரு இடத்துல பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சவுல் இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தாவீதை குறித்து இப்படியாக ஒரு வேலைக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் 1 சாமுவேல் 16 காணப்படுது. எடுக்க வேணாம், நான் வாசிக்கிறேன். 18வது வசனம். ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதிலே தேறினவன், ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன், அவன் பராக்கிரமசாலி, ரொம்ப ஸ்ட்ராங்காக காணப்படுகிற ஒரு யுத்தம் செய்யக்கூடிய வல்லமை உள்ள ஒரு மனுஷன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், ஒரு காரியத்தை செய்கிறதற்கு அந்த ஞானத்தையும் புத்தியையும் பெற்றவனாய் காணப்படுகிறான். அதான் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். இப்படி பல குவாலிட்டிஸை பெற்றதான ஒரு மனுஷன் தான். அவன் தன்னை குறித்து யோசிக்கும் போது ரொம்ப பெருமையாக என்ன பண்ணலாம், தன்னுடைய ஓத்தினஸை குறித்து அவன் பெருமையாக பேசலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக இந்த மனுஷன் நிற்கும் பொழுது என்னதான் ஃபீல் பண்ணுறானா, ஆண்டவரே நீர் என்னை நினைக்கிறதற்கும் கவனிக்கிறதற்கும் நான் எம்மாத்திரம்? அன்வொர்தி லார்ட், உமக்கு முன்பாய் நான் காணப்படுகிறேன்னு சொல்லி இந்த எண்ணம் தான் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நம்ம நினைத்து பார்ப்போம், ஓ இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இவ்வளவு பெருமை அப்படி என்று சொல்லி எண்ணுவதை பார்க்கலாம். நம்ம இடத்துல காணப்படுகிற அன்வொர்தினஸ், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த அன்வொர்தினஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம் என்று சொன்னால்தான் ஒரு ப்ராப்பரான ஜபத்தை ஏறெடுக்க முடியும். மாத்திரமல்ல, அவரை நம்ம பற்றி கொள்வதற்கும் அவரை நம்புவதற்கும் அது ஏதுவாக காணப்படும். ஆனபடினால்தான் அவருடைய ஜபம் அப்படியே காணப்பட்டது. ஆண்டவரே, இவ்வளவு பராக்கிரமசாலியாக, இவ்வளவு வல்லமை உள்ளவனாக, யுத்த வீரனாக, உம்மால் அழைக்கப்பட்டதான ஒரு மனுஷனாக, ஞானம் உள்ளவனாக, புத்தி உள்ளவனாக எல்லாம் காணப்பட்டு ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் என்னை இவர்கள் விழத்தள்ளி விடுவார்கள். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரனுடைய கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று சொல்லி ஜெபம் பண்றான். அப்ப டேவிட் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அவன் ஜெபிக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு தெரியும், தனக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள், அவர்கள் என்னுடைய சத்துருக்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய சத்துருக்களாக காணப்படுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் தாவீது தேவனால அழைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய வேலையை அவன் செய்யும் பொழுது, அவனுக்கு அவர் பணித்ததான அந்த வேலையை செய்கிற ஒரு வேலைக்காரனாக இருக்கும் பொழுது, தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், தேவனுடைய வேலையை நான் செய்ய முடியாதபடிக்கு எனக்கு தடை செய்கிறார்கள் என்பதை உணர்ந்தவனாக அவன் செய்கிற ஜெபம் 5-7 வரைக்கும் இருக்க வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும், மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும், உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும். சிந்தித்து பாருங்க, எப்படி அவனுடைய அந்த ஃபீலிங் காணப்படுதுன்னா, ஜல பிரவாகம். இப்போதான் சாட்சியின் போது கூட சொன்னார், பயங்கரமாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் வெள்ளம் எத்தனை பேர் மரித்து போனார்கள். அப்போ அந்த ஜலப்பிரவாகத்தை பார்க்கிறவர்கள், அந்த வெள்ளத்தில் மாட்டுகிறவர்களுக்கு தான் தெரியும் அது எப்படியாய் காணப்படுது. அதுலேருந்து தப்புவதற்கு சாத்தியமே இல்லாதபடிக்கு அது காணப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால் வேதத்தில் இப்படி வாசிப்பீங்க, சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது, ஆல் ஆஃப் அ சடன் வரும்பொழுது, ஆண்டவர் நம்மளை காக்கவில்லை என்று சொன்னால்
அவன் அவன் நம்மளை வாரி கொண்டு போய் விடுவான் என்பதாக வேத வார்த்தை சொல்லுது. அதனால தான் தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார், உங்களை காக்கும்படி, நம்மை காக்கும்படி என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள். அப்போ தாவீதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் இப்படியாக அவன் ஜெபம் பண்ணுகிறான்? ஆண்டவரே நீர் இறங்குங்க, நீர் இறங்கி இந்த காரியத்தை செய்யுங்க. ஒரு ஜல பிரவாகத்தை போல பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் காணப்படுகிறான், அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறான் அவன். ஆனபடினால்தான் ஆண்டவரே இவர்கள் நான் உமக்காக ஊழியம் செய்ய முடியாதபடி, உமக்காக வாழ முடியாதபடி, ஆண்டவரே நீர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற முடியாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள் அல்லவா, எனக்கு விரோதமாய் அல்ல உமக்கு விரோதமாய், உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் இவர்கள் எழும்பி வருகிறார்கள். ஆனபடியினாலே என்னை இந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய் தேவனே நீர் இறங்கி இந்த காரியத்தை செய்யும், அவர்களை சிதறடியும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எதை சொல்லுகிறேன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கை குறித்து சொல்லுகிறேன். அவன் எப்படியாக தன்னுடைய அழைப்பை புரிந்து வைத்திருக்கிறான், ஏன் இவர்கள் இத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிறார்கள் என்கிறதான அந்த காரியத்தை அறிந்திருக்கிற ஒரு மனுஷனால் தான் இப்படி ஜெபிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் மேலே பொறாமைப்பட்டு அல்ல, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்க. ஆண்டவரே அவர்களை விலக்கும், அவர்களை சிதறடியும், ஆண்டவரே உம்முடைய வேலையை செய்கிறதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதான அந்த காரியம். அடுத்து 9வது 10 வசனங்கள் 9-10 வாசிக்கலாம். கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவன் தன்னுடைய ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஜெயத்தை ஆண்டவருக்கு மகிமையாகவே செலுத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒருவேளை அவன் சொல்லலாம், அவனுடைய ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, தாவீது ஒரு யுத்தத்தில் அவன் வெற்றி பெறும்போது என்ன சொல்லுவாங்க தாவீதை குறித்து, ஆண்டவர் இவனுக்கு வெற்றியை தந்தார் என்று அவர்கள் சொல்ல போறதில்லை. என்னதான் சொல்லுவாங்க, தாவீது தன்னுடைய பலத்தினாலே இதை சாதித்தான், தாவீது எங்களை காத்தான், தாவீது இந்த யுத்தத்தில் முன்னாடி நின்று சண்டை போட்டு இப்படி செய்தான், அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், தாவீது சவுல் ராஜாவாக இருக்கும்போது அப்படி தானே சொன்னாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் ராஜாவாகிறதுக்கு முன்பாகவே அவன் கோலியாத்தை கொன்றபோது அப்படிதான் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவனை வாழ்த்தினார்கள். அப்படிதான் உலகம் பார்க்கும். ஆனால் வெற்றியை பெறுகிறதான அந்த மனிதனுக்கு தெரிய வேண்டும், இது என்னுடைய பலத்தினால் ஆனது அல்ல. அவன் சொல்லுகிறான், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியேனாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்க. நமக்கு தெரியணும், நம்மளை பார்த்து ஜனங்கள் வேறவாள் சொல்லலாம், இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், இப்படி ஊழியம் செய்கிறார், இப்படி அற்புதங்களை செய்கிறார், அவர் ஜெபித்தா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியணும், என்னால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னை அழைத்த ஆண்டவர்னால செய்யப்படுகிறதான காரியம் என்று சொல்லி ஒரு ஜெயம் கிடைக்கும் போது அந்த மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோமா அல்லது நம்முடைய பலத்தினாலே இது நடந்தது என்று சொல்லி நினைக்கிறோமா? தாவீதுக்கு அந்த உணர்வு காணப்பட்டது பாருங்க. When you successfully overcome each hurdles, do not forget God. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கலாம், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். இன்றைக்கு ஒரு தடை நமக்கு முன்பாக காணப்படலாம், முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோம், அந்த தடையை ஆண்டவர் விலக்குவார், அந்த ஹேர்டில் நம்ம தாண்டுவோம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீ அந்த தடையை தாண்டும் பொழுது நீ ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். முக்கியமாக அவரை மறந்து விடக்கூடாது. Do not forget God who called you. உன்னை இதற்காக அழைத்தவர், உனக்கு இந்த ஜெயத்தை தருகிறதான அவரை அந்த நேரத்தில் நீ களி கூறுகிறதான சந்தோஷப்பட அந்த நேரத்தில் அவரை நீ மறந்துடக்கூடாது. இதை குறித்து அதிகமாக நான் உங்களோடு கூட பேச போகிறேன். நன்றி மறப்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களிடத்திலே காணப்படுகிறதான ஒரு மோசமான ஒரு ஸ்பாவமாகும். நம்ம நினைக்கலாம் ஒருவேளை நன்றி மறக்கிறதான மனுஷனே கிடையாதுன்னு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் விழுந்து போனதான மனிதனாக, அதாவது ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார் அல்லவா, அவர்கள் விழுவதற்கு முன்பாகவே நாம் பிறந்திருப்போம்னு சொன்னால் இந்த சுபாவம் மனிதர்களுக்குள்ளே வந்திருக்காது. ஆனால் அவர்கள் விழுந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு காயினும் சரி, ஆபேலும் சரி, சேத்தும் சரி, அநேக பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். அவர்கள் இருந்தால் நம்மளாம் வந்திருக்கிறோம். அப்படிதான் சொல்லுகிறேன், நன்றி மறப்பது என்பது மனிதரிடத்தில் காணப்படுகிறதான ஒரு மோசமான ஒரு சுபாவமாக அது காணப்படுது. ஆனால் அது தேவ மனிதர்களிடத்திலும் தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு புதிதாக பிறந்திருக்கிற தேவ மனிதர்களிடத்திலும் அது காணப்படும் போது அதனுடைய பின் விளைவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக காணப்படும். ஆனால் தாவீதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுகிறான், என்னை
பட்டயத்துக்கு தப்பு வைத்ததான இந்த தேவனுக்கு, ராஜாவாகிய எனக்கு ஜெயத்தை தந்த அந்த தேவனுக்கு, அது அப்படி சொல்கிறான், உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவித்து ஜெயத்தை தந்ததான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் பாடுகிறதையும் துதிக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறதான காரியம், கர்த்தர் இப்படியே வைத்திருக்க மாட்டார். உங்களுக்கு முன்னாடி ஹர்டில்ஸ் காணப்படலாம், நீங்கள் தொடர்ந்து இந்த பாதையிலே ஓட முடியாதபடிக்கு தடைகள் காணப்படலாம். ஜெபிக்கிறீர்கள் அல்லவா, ஆண்டவருடைய வெட்கத்தை மாற்றி ஆண்டவரை உயர்த்துகிறதான நேரம் வரும் பொழுது களி கூறுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவர் இதை செய்தார் என்றதான காரியத்தை நாம் மறப்போம் என்று சொன்னால் அது பரிதாபமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடும். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 42வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78:42. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கதறினவர்கள், அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை விடுதலையாக்கின தேவன், சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பின போது, சத்துருக்கள் என்று சொன்னால் அவர்களை பார்க்கல எத்தனையோ மடங்கு பலசாலிகளான சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழுதின போது ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த சத்துருக்களுக்கு விலக்கி அவர்களை அவர் மீட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதை நினையாமற் போனார்களாம். அவர்கள் பலத்த போது, அவர்கள் கொழுத்த போது, அவர்கள் பலுகி பெருகின போது, ஆண்டவர் தாம் சிறுமைப்பட்டிருந்த நாட்களிலே நம்ம எப்படி காத்தார் என்பதை அவர்கள் நினையாமற் போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் விசேஷமானவர்கள், விசேஷ அழைப்பை பெற்றவர்கள், ஆனால் ஆண்டவர் விடுதலையாக்கினதான அந்த நாளை அவர்கள் நினையாமற் போனார்கள். எத்தனை பேருக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள் என்று நினைவு கூறுகிறோம். சிந்தித்து பாருங்க, சிறுமைப்பட்டு காணப்பட்ட பொழுது, ஒடுக்கப்பட்ட போது நாம் காணப்பட்டதான அந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து அதிலிருந்துலாம் மீட்டு கொண்டு வந்து இப்படி உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே, அந்த நாளை நினைவு கூர்வீர்கள் என்று சொன்னால் ஆராதனை எளிதாய் காணப்படும், கர்த்தருக்காய் வாழ்வது எளிதாய் காணப்படும், நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு என்பது கொடுப்பது எளிதாக மாறிவிடும் அல்லவா. தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாக நினையாமற் போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34-35வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 8:34-35. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும், கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். இது வாசிக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியா, ரொம்ப மோசமான ஜனங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது மனுஷனுடைய ஸ்பாவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் புத்திர தேவனுடைய ஜனங்கள், அவருடைய ஆணையை பெற்றவர்கள், வாக்கை பெற்றவர்கள், அவரை இடத்துல அன்பு செலுத்தினவர்கள், அவரால் நேசிக்கப்பட்டதான அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா தங்களை சுற்றி இருக்க எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் நினைக்க வேண்டிய நேரத்தில் நினைக்காமல் அவர்கள் காணப்பட்டதையும், கிதியோன் என்கிறதான ஒரு மனிதனை அவர்களுக்காக ஆண்டவர் நியாயாதிபதியாக ஏற்படுத்தி மோசமான சூழ்நிலையிலே காணப்பட்ட அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்ததான அந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்களாம், அவர்கள் மறந்து போயிட்டாங்களாம். தேவனையும் மறந்தார்கள், தேவன் தங்களுக்காக ஏற்படுத்தினதான அந்த மனிதனையும் அவர்கள் மறந்து அவனுடைய நாட்களுக்கு பின்பாக என்ன பண்ணுறாங்க, அவனுடைய வீட்டாருக்கு அவர்கள் அன்பு பாராட்டாதபடிக்கு, தயவை பாராட்டபடிக்கு அவனுடைய பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடுறாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் இருப்பாங்களா மனுஷங்க? அப்படின்னா இருப்பாங்க. விழுந்து போன மனிதனுடைய ஸ்பாவம் பார்த்தீங்கன்னா அந்த நன்றியெல்லாம் எளிதாக மறக்க செய்ய வல்லவதாய் காணப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி மறந்துடக்கூடாது. யூதாவின் இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோவாசினுடைய செயல் 2 நாளாகம புஸ்தகம். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது, வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் யூதா தேசத்தை அரசாளுகிற ஒரு ராஜா, அவன் பேர் யோவாஸ். அந்த யோவாசினுடைய செயலை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24:19-22 வரைக்கும் இருக்க வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமும் 24:19 வாசிக்கலாம். அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர், யாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அவரை விட்டு வழிவில போகும்பொழுது தன்னுடைய ஊழியர்களை எழுப்பி தன்னிடத்தில் அவர்கள் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். ஆனபடினால் அனுப்புகிறார். தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாக கடிந்து கொண்டார்கள். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, திருந்துங்க,
கீழ்ப்படிங்க ஆண்டவருக்கு, பழைய நாட்களை நினைவு கூறுங்க. இப்படியே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று பார்த்தீங்கன்னா திட சாட்சியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொண்டு போட்டான். அப்போ யோவாஸ் என்கிற ராஜா யோய்தா என்கிறதான ஒரு ஆசாரியனுடைய குமாரன் எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இந்த யோவாஸ் ராஜா என்ன பண்ணுறான், நீ ஏன் எனக்கு விரோதமாக பேசுகிற என்று சொல்லி ஜனங்களை எழுப்பிவிட்டு ஒரு கட்டளையை கொடுத்து என்ன பண்ணுறான், அவனை கொண்டு போடுகிறான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். உங்களுக்கு என்ன இதில் நன்றி மறந்த காரியம் என்று சொல்லி நான் உங்களுக்கு விளக்க வேண்டும். யார் இந்த யோவாஸ், யார் இந்த யோய்தா? அதற்கு முன்பு காணப்படுகிறதான 22ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். 10லேருந்து 12 வரைக்கும் 22ஆம் அதிகாரம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது, இவன் ஒரு ராஜா, அகசியா இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். ராஜாவின் குமாரத்தி ஆகிய யோசேபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரர்கள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்து அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியாள் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள். யோவாஸ் என்கிற ராஜாவினுடைய அத்தை இவன், அதாவது அப்பா கூட பிறந்ததான சகோதரி. அவளுடைய கணவன் தான் ஆசாரியனாகிய அந்த யோசபாத் என்கிறதான பேர் என்ன, யோய்தா என்கிறதான மனுஷன். அப்போ எடுத்து இப்படியாக ஒழித்து வைக்கிறார். இவர்களோடு கூட அவன் 6 வருஷமாய் குழந்தை எடுத்து 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்படுதான். அத்தாலியாளுக்கு பார்த்தீங்கன்னா அத்தாலியாளுக்கு பயப்படாதபடிக்கு அவள் எல்லாரையும் கொண்டு போடும் பொழுது யூத குடும்பத்தையே சீரழித்து கொண்டு இருக்கும்போது அதில் அந்த பிள்ளையை யோவாசை எடுத்து என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் தங்களுடைய லைஃபெல்லாம் ரிஸ்க் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்ய பாரம் பண்ணினாள். அட்டூழியம் நடக்குது. 6 வருஷம்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அட்டகாசம் நடக்குது. ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய லைஃப்பை பார்க்காம யார், இந்த ஆசாரியனும் இந்த ஆசாரியனுடைய மனைவியாகிய யோசேபியாத்தும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. 7 வயசில் இவன் என்ன பண்ணுறாங்க, அடுத்த அதிகாரத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த யோவாசை 7வது வயசில் வெளியில் கொண்டு வந்து அத்தாலியாலை எதிர்த்து பார்த்திங்கன்னா கலகம் செய்து அவளை கொன்று போட்டு இந்த பிள்ளையை ராஜாவாக்குறாங்க. இவன் பார்த்திங்கன்னா தன்னுடைய மாமனுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளின்படி இவன் நடந்து கொண்டிருக்கிறான். நாட்கள் வருகிறது. இந்த ஆசாரியனாகிய தன்னுடைய மாமன் இறந்த பிறகு இவன் என்ன பண்ணுறான், இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அந்த ஆசாரியனாகிய தன்னுடைய மாமனுடைய மகன் தீர்க்கதரிசியாக எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவனையும் கொன்று போடுகிறதை பார்க்குறீங்க. எங்கே நன்றி, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குழந்தையிலேயே கொன்று போடப்பட்டிருக்க வேண்டியதான அந்த பிள்ளையை எடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய லைஃப்பை ரிஸ்க் எடுத்து அந்த மாமனும் அந்த அத்தையும் என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளையை வளர்த்து அதை ஆளாக்கி அதை ராஜாவாக நிறுத்தின போது அந்த குடும்பத்திற்கு தயவு பாராட்டாதபடி, அதனால தான் அப்படி காணப்படுது. அப்படியே அவருடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படினாலே கர்த்தர் நமக்கு செய்ததான காரியங்களை நாம் மறப்போம் என்று சொன்னார். பின் விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமாய் காணப்படும். கர்த்தர் தனக்கு கொடுத்ததான அழைப்பை ஒரு மனுஷன் நிறைவேற்றும் பொழுது உண்டாகிறதான காரியத்தினுடைய கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு கொடுக்க அறியாதிருப்போமானால் அந்த வெற்றியினால, அந்த கனத்தினால, உயர்வினால, ஸ்பெஷல் காலிங்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ தேவ அழைப்பை நாம் ஏற்கும் பொழுது, தேவனுடைய அழைப்பை நாம் ஏற்கும்போது அந்த அழைப்போடு கூட அதை நிறைவேற்றுகிறதான வாஞ்சியையும் அவரே தருகிறார். எனக்கு வாஞ்சியை தாங்க ஆண்டவரே, வாஞ்சியை தாங்க ஆண்டவரே என்று கேட்பதை பார்க்கலாம்.
உங்களை அழைக்கிறார் என்று சொன்னால் அதோடு கூட உங்களுக்கு வாஞ்சியையும் ஆண்டவரே தருகிறார். என்ன நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. எனக்கு ஆண்டவர் அழைக்கும் போதே எனக்குள்ளாக அந்த வாஞ்சியை உங்களை ஆண்டவர் அழைக்கிறார், உங்களை அபிஷேகிக்கிறார். அந்த அபிஷேகத்துக்கூட விட உங்களை எதற்காக அழைத்தாரோ அதுவும் அடங்கி இருக்கிறதா? இஸ் இட் அ பேக்கேஜ் கம்மிங் வித் தட் ஆர் இட்ஸ் அ செப்பரேட் திங்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படி ரட்சிப்போடு கூட ஆண்டவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்கு தருகிறாரா, அல்லது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங்? நீங்கள் எப்படி தான் சொல்லப்படுறதில்ல, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் அப்படி சொல்லப்படுது இல்லை. ரட்சிப்பு என்று சொன்னாலே ஆண்டவர் உண்மை தம்முடைய ஆவியினாலே உங்களை முத்திரையிடாதபடிக்கு ஏது ரட்சிப்பு? தேவனுடைய பிள்ளையாகவே மாற முடியாது. அப்போ இஸ் இட் அ கம்ப்ளீட் பேக்கேஜ்? உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால் இஸ் இட் அ கம்ப்ளீட் பேக்கேஜ்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்போ தேவ அழைப்பை நாம் ஏற்கும் பொழுது ரட்சிப்போடு கூட ஆண்டவர் என்ன காரியத்துக்காக அழைத்தாரோ அதை கொடுக்குறார். நம்ம என்ன பண்ண வேண்டும்? அந்த வாஞ்சியை தட்டி எழுப்ப வேண்டுமே ஒழிய அதை நம்ம அணைத்து விடுவோம் என்று சொன்னால் வாஞ்சியே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்க வேண்டியது தான். பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவன் நம்மளை அழைக்கும் பொழுதே என்ன காரியத்துக்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அவருடைய சித்தத்தின்படியே நமக்குள்ளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விருப்பத்தையும் செய்கை என்ன பண்ணுறார்? ஆண்டவர் உள்ளுக்குள்ளே கொடுக்குறார், உண்டாக்குகிறார். ஒருவேளை நம்ம என்ன பண்ணலாம்? அந்த விருப்பத்தை ஆரம்பத்திலேயே இல்லை இப்படிலாம் முடியாது அப்படின்னு நம்ம தள்ளுவோம் என்று சொன்னார். கொஞ்சம் அந்த ஃபயரை கொஞ்சம் அப்படி அணைச்சி வைக்கிற மாதிரி அணைச்சி வைப்போம் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற விருப்பமும் நமக்கு தெரியாது, நம்ம அதன் நிமித்தமாக செயல்படுவோம், நம்மால் முடியாத சூழ்நிலைக்கு போய்டுவோம். பாருங்கள், அதற்கு முன்பாக இருக்க 2 வசனங்களை பாருங்கள். இது ரட்சிப்பை குறித்ததான ஒரு காரியம். அதை வைத்து தான் அவர் பேசுகிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எதை குறித்து பேசுகிறார்? எதை முன்னிட்டு பேசுகிறார்? 10, 11, 12 வாசித்து பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். 12வது வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? யாருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டாகும்? யாரை கர்த்தர் என்று சொல்லும்போது அது யாருக்கு மகிமையை கொண்டு வருகிறது என்கிறதான காரியங்கள்லாம் சொல்லப்பட்டு கொண்டே வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 12வது வசனத்தில் வாசிக்கிறீங்க, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறேன். கூட்டத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். இப்போ இது எப்படி ரட்சிக்கப்படுவது என்கிற காரியத்தை சொல்லப்படுது. இப்படி ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் இந்த கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உணர்வையும் அவர் மேலே வைக்கிறதான பயத்தையும் நடுக்கத்தையும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்போடு கூட சேர்த்து கொடுக்குறாரா, இல்லை இதெல்லாம் தனித்தனியாக வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படும் போதே ஆண்டவர் மேலே வைக்கிறதான அந்த பயம், அன்பு, கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உணர்வு இதெல்லாம் ஆண்டவரால் அப்பொழுதே தரப்படுகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கீழ்ப்படுகிறது ஒரு தனியான ஒரு காரியம் என்பதாக நாம் நினைக்கிறபடினால்தான் கீழ்ப்படுகிறதுக்கு என்ன பண்ணுறோம்? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். பயப்படுறதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியை பெறும்பொழுது கர்த்தருடைய ஆவி நமக்கு பயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமா இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிப்பீங்க, தேவனுடைய ஆவி அவருக்கு பயப்படுறதான பயத்தை, தெளிந்த புத்தியை நமக்கு கொடுக்கிறது என்று வாசிக்கிறோம் அல்லவா? அப்போ தேவனுடைய ஆவியை நம்ம பெறும் பொழுது, அதாவது ரட்சிக்கப்படும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான காரியமாக இருக்கிறது. பயத்தோட நடுக்கத்தோடு கூட அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதபடி காணப்படும் போது கீழ்ப்படியறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். நம்ம பயத்தோட நடுக்கத்தோடு கூட அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்ம அதிக பிரயாசத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதே மாதிரி தான் வாஞ்சை என்கிறதான காரியம். இதை சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார், நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கி உங்களை ஒரு காரியத்துக்காய் ஆண்டவர் அழைத்திருப்பார், அபிஷேகித்திருப்பார்னு சொன்னால் அதோடு கூட
ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால் உங்களை நிச்சயமாக எக்யூப் பண்ணுகிறதான தெய்வமாய் காணப்படுகிறார். அதை குறித்த விருப்பத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம், இது கிடையாது, இது வேறொரு காரியமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வாஞ்சி ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுத்திருந்தாலும் கூட அப்படி ஒரு வாஞ்சை இல்லாததை போல நம்ம நடந்து கொள்வோம். அப்போ இந்த காரியம் கீழ்ப்படுகிறதான காரியம், ஆண்டவரை தேடுகிறதான காரியம், தேவனை குறித்ததான அந்த பயம், இதுக்கு நடுங்க வேண்டும் என்று சொல்லுகிறதான காரியம்லாம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்படும் போது உங்களுக்குள்ளாய் கொடுக்கிறதான காரியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் நல்ல பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறோம், பயப்படுகிறோம், நடுங்குறோம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா சபைக்கு போகணும், இப்படியா ஆண்டவரை தேடணும் அப்படின்ற டெசிஷன்லாம் எடுக்கிறோம். ஆனால் அநேக நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை மறந்து போனவர்களாக இந்த உலகத்தோடு கூட ஓடுகிறவர்களாக நம்ம மாறுவதற்கு காரணம் என்ன? நமக்குள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த விருப்பத்தையும் செய்கையையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படினால்தான் இந்த நாளினுடைய செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உங்களை அழைத்ததான அந்த பொதுவான அழைப்பாக இருந்தாலும் விசேஷ அழைப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வாஞ்சியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றதான விருப்பம் உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, டோன்ட் எக்ஸ்டிங்யூஷ் இட். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரை ஆஃப் பண்ணுறதை போல நீங்கள் ஆஃப் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாததாக மாறிவிடும். அப்போ இதன் நிமித்தமாக ஆண்டவரை குறித்த சில காரியங்களை நான் பாருங்கள், நான் சொல்லிடுறேன். பிலிப்பியர் 2:10 என்ன வாசிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியினுடைய கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து நாசரேத்தூரிலே வளர்ந்ததான பெத்லேகேமிலே பிறந்து நாசரேத்தூரிலே வளர்ந்து அந்த இடங்களிலே ஊழியம் செய்ததான மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதான காரியமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கு மேலே வேற ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து என்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு மேலாக வேறொரு நாமம் பரலோகத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிசாசு ஏமாற்றுகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நீ சொல்லுகிறாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் உயர்ந்த பெரிய நாமம் உண்டு, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிறதான நாமம் பெரிய நாமம் அல்லவா? அவர்களுக்கு பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்தாவி என்பது யாரு, யாரை குறிக்கிறது என்பதை அறியாதபடினால்தான் அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா நாமத்திற்கும் மேலாக ஒரு நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொன்னால் அதுதான் கர்த்தர் என்கிற நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் என்கிற நாமம் அந்த பிதாவினுடைய நாமமாய் காணப்படுகிறது. அப்போ பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய அந்த ஒரே தேவனுடைய நாமம் தான் கர்த்தர் என்கிற நாமம். அப்போ அந்த தெய்வம் மனிதனாக வெளிப்பட்ட போது இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து கர்த்தர் என்று சொல்லும்போது அந்த பரலோகத்தினுடைய தேவன் மகிமைப்படுகிறார் என்று வார்த்தை சொல்கிறது. சரி, இன்னும் ஒரு கிளாரிட்டிக்காக, இந்த முழங்கால் யாவும் தனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தன்னை பேசுகிறவரை தன்னை கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று ஆணையிட்டது மட்டுமன்றி இது மாறுவது இல்லை என்று உரைத்ததான அந்த தேவன் யார்? பிதாவாகிய அந்த ஒரே தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் சொல்றது. என்ன? ஐ ரிப்பீட், முழங்கால் யாவும் தனக்கு முன்பாக, இந்த ஒருவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிடும் அப்படின்னு ஒருத்தர் ஆணையிட்டார். இது மாறுவதில்லை. நியூ டெஸ்டமெண்ட் டைம், நியூ டெஸ்டமெண்ட் வரப்போகுது. ஏசாயா பேசிட்டாரு, அடுத்து நியூ டெஸ்டமெண்ட் வரப்போகிறது. அதில் இது மாறும் என்றால் வேறொருவரை கர்த்தர் என்று சொல்லுகிறோம் என்று அர்த்தம். அப்போ இப்படியாக ஆணையிட்டு இது மாறுவதில்லை என்று ஒருவர் சொன்னார். அது யார் என்று சொன்னார்? பிதாவாகிய அந்த ஒரே தேவன் சொன்னதான வார்த்தை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22 23 24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏசாயா 45 22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எவ்வளவு அழகான, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு வார்த்தையில் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். சபையில் உட்காந்து முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே செய்தி தானே. நீங்கள் எல்லாருமே என்னை பார்க்க முடியும்ல? அன்லெஸ் அதர்வைஸ் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம்? என்னை பார்க்கலாம். அன்லெஸ் அதர்வைஸ் யூ க்ளோஸ் யுவர் இயர்ஸ். நீங்கள் எல்லாரும் என்னுடைய செய்தியை கேட்கலாம். அப்போ நாம் எல்லாரும் இந்த பூமியின் மீது தான் காணப்படுகிறோம். பூமியை விட்டு வேற எங்கேயும் நம்ம போயிடல. அப்போ பூமியின் மேலே காணப்படுகிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்?
யாரை அறிய வேண்டும், யார் மேலே நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. பேசுகிறவர் சொல்லுகிறார், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அப்போ ஒருவரை நோக்கி பார்க்கிறோம், இவர்தான் தேவன் என்று. இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை தான் நோக்கி பார்க்க முடியும், வேற யாரையாவது நோக்கி பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நோக்கி பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அது மாத்திரமல்ல, என்ன நம்பி விசுவாசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சொல்லுகிறவர் அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். இவரே தேவன், இவரை அன்றி வேறொருவர் இல்லை என்கிற நம்பிக்கையில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பூமியில் எந்த இடத்துல நீங்கள் காணப்பட்டாலும் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அவர் தீர்க்கதரிசியில் சொல்றார். அடுத்துதான் பேசுறாரு 23ஆம் வசனத்துல, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு அறிக்கையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். இங்கே பேசுகிறதான தேவன் சொல்லுகிறார், நீங்களே டிசைட் பண்ணுங்க, இந்த தேவன் யார்? 3 பேர்ல ஒருவரா, அல்லது அந்த ஒன்றான பரலோகத்தின் தேவன் பேசுகிறாரா? பிதா என்று சொல்லுகிறோமே, என்னை உண்டாக்கின தெய்வம் என்று சொல்லுகிறோமே, அவர் பேசுகிறாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் சொல்றாரு, என்னை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி எப்படி பார்க்க முடியும்? அடுத்த கேள்வி வரும்ல. அவர் பரலோகத்திலே உட்கார்ந்துருந்தால் அவரை நோக்கி நீங்கள் பார்க்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்களால் அவரை நோக்கி பார்க்க முடியாது. ஆனால் அந்த தேவன் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று சொன்னால் அவரை நோக்கி பார்க்க முடியும். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் இறங்கி வருவேன், நான் யார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பேன், நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை அறிவிப்பேன், நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு அறிக்கையிடும் என்று நான் ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து, வேறு யார் மூலமாகவோ அல்ல, என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். 24ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உள்ளதென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை தான் பவுல் எடுத்து எழுதுறார் பிலிப்பியர்ல. என்ன சொல்றாரு? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி, அப்படி சொன்னால் இயேசுக்கு முன்பாக முழங்கால் முடங்குகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறது என்று சொன்னால், நம்மை உண்டாக்கின அந்த பிதாவுக்கு முன்பாக கால்கள் முடங்குகிறது என்றும், அந்த பிதாவை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறது, ரெகக்னைஸ் பண்ணுகிறது, அங்கீகரிக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லியும் அர்த்தம். அதான் வார்த்தை சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரேனார். இஃப் யூ டேக் இட் லிட்ரலி, இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஒருவர் இன்னொருக்கு அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை கொடுத்தாரு, ஒருவர் இன்னொருவரை கர்த்தர் என்று சொல்ல சொன்னார், அப்படிலாம் நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னார். அடிப்படையாக வேதத்தினுடைய சத்தியத்தையே, தேவனை குறித்ததான அறிவே இல்லாதவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என்று அர்த்தம். காரணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய மகிமையை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார், தன்னுடைய பெயரை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார், கர்த்தர் என்கிற நாமத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார். ஆராதனை என்பது அவருக்கே உரியது, தொழுது கொள்ள வேண்டும் என்பது அவருக்கே உரியதான காரியம். இன்னொருத்தரை தொழுது கொள்ளுங்கள், இந்த பிள்ளை இந்த பூமியில பிறக்கும் போது இவரை தொழுது கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை சொல்லப்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறதான வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இது மாறுவதில்லை, என்னை கொண்டே நான் ஆணையிட்ட காரியம், முழங்கால் எல்லாம் எனக்கு முன்பாக தான் முடங்க வேண்டும், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்குவது மாத்திரமல்ல, அறிக்கை என்பது என்னை முன்னிட்டு கர்த்தர் கர்த்தர் என்று அறிக்கை பார்த்தீங்கன்னா உண்டாக வேண்டும், அது எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின் படிதான் அவர் கீழே வந்தபோது ஒரு கூட்டம் அவரை ஏற்றுக்கொண்டு எங்கள் கர்த்தர் என்றது, கிறிஸ்து என்றது, எங்களுடைய இரட்சகர் என்றது, எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்கிறதற்காக இறங்கி வந்தார் என்றது. ஆனால் இன்னொரு கூட்டமோ பார்த்தீங்கன்னா இல்லை, இவர் வேற ஒருத்தர் என்று அன்றும் சொன்னது இன்றும் சொல்லிக்கொண்டே இருக்குது, நாளைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் சொல்லதான் போகிறது. ஆனபடினால்தான் அந்த ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறீங்க, அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இன்றைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை என்ன விதமாகவும் நினைத்து கொண்டு, என்ன விதமாகவும் நீ பறைசாற்றி கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, நிச்சயமாக
நீ அவர் மேலே வைத்திருக்கிறதான அந்த எரிச்சல் வெளிப்படும். நீ வெட்கப்படுகிறதான நாள் உண்டாகும். ஏன் இயேசு கிறிஸ்துடைய பேரை சொன்னாலே கோபம் வருகிறது? இயேசு கிறிஸ்துடைய பேரை சொன்னாலே ஏன் சிலருக்கு எரிச்சல் உண்டாகிறது? சிந்தித்து பாருங்க. அவருக்கு அது புரியல. இந்த நாமத்தினுடைய மகிமை என்னன்னு புரியல. பிதாவாகிய தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்பது புரியல. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, பிதாவாகிய தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன், அவர் பெரியவர் என்று சொல்லுகிறதான அநேக கிறிஸ்தவர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அப்போ விசேஷித்ததான அழைப்பை பெற்றதான நீங்கள் ஒவ்வொரு விதத்தில் ஏதாவது விசேஷமான அழைப்பை பெற்றிருப்பீர்கள் அல்லவா? அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறதான வாஞ்சையை ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதை ஆஃப் பண்ணாமல், அதை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணாமல், அவித்து போடாதபடிக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி தாவீதைப் போல உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்ற உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த தடை கற்கள் இதை தாண்டியே போக முடியல, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யுங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக எக்யூப் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவன் சொல்லுகிறதை போல ட்ரெயின் பண்ணுகிறவராக, டீச் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய விரல்களையும் போருக்கும், அவனுடைய கைகளை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற, அப்படியே கையை பிடிச்சி அப்பா சொல்லிக் கொடுக்கிறது போல நம்மளை பழக்குவிக்கிறதான தேவனாக அவர் காணப்படுகிறார். இப்போ தேவ அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான வாஞ்சை உங்களுக்குள்ளாக அது கொடுக்கப்படுது. தேவ அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க, ரட்சிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரட்சிக்கப்படுகிறீர்கள், என்னவென்று அழைக்கப்படுகிறீர்கள்? அவரை அழைக்கிறீர்கள் சொன்னால் அவரை கர்த்தர் என்று. கிறிஸ்தவர்களோட சுவிசேஷம் எப்படியே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? எப்படி நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று நாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோம். என்னென்னு அவரை நீ நம்ப விசுவாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். அதில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? கர்த்தர், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வாசிக்க போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நமக்காக தேவன் மனிதனாக வெளிப்பட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செய்து முடித்து இதை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிற, அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிறதான காரியமாக இருக்கிறது. அது நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங். 1 அதிகாரத்தில் 23 வசனத்தில் இப்படி சொல்கிறார் பவுல், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்படி ஆரம்பிக்கிறார். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எந்த கர்த்தர்? என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் என்று ஆரம்பிக்கிறார். அப்போ கர்த்தரிடத்திலே இதை நான் பெற்றுக்கொண்டேன், அதாவது பரலோக தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டேன். அந்த பரலோக தேவன் யாரு? இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு தான் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இதை பெற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இப்போ இங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தில் கை வைக்கும் பொழுது என்ன நம்ம பிலீவ் பண்ணுறோமா, என்ன நினைவு கூறுகிறோமா? பரலோகத்தின் தெய்வன், அதாவது கர்த்தர் என்பவர் மனிதனாக வெளிப்பட்டார், தன்னுடைய சரீரத்தை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார், பிற்கப்பட்டது என்பதற்கு ஒப்பாய் காணப்படுது. இதில் நீங்கள் கை வைக்கும்போது என்னதான் பிலீவ் பண்ணுறீங்க? பரலோகத்தின் ஒன்றான ஒரே தேவன், பவுல் சொல்கிறது போல மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறீர்கள். அடுத்து சொல்கிறாரு, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போது இதை செய்கிறீங்க, திருவிருந்தில் கை வைக்கிறீங்க. அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அதாவது கர்த்தராகிய நான் மனிதனாக வெளிப்பட்டு உங்களுக்காக ரட்சிப்புக்காக இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு நீங்கள் நினைவு கூறுகிறதான காரியமாக இது இருக்குது. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இது பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், அதாவது அந்த பரலோகத்தின் தேவன் திரும்பவும் வருமளவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரை நினைவு கூறுகிறீர்கள், அவரை சிந்திக்கிறீர்கள், செயல்படுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அதுக்காக தான் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். இது ஏதோ சம்பிரதாயம் அல்ல. பவுல் சொல்லுகிறதை போல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனானவர் மனிதனாக அவர் என்ன பண்ணார்? வெளிப்பட்டார், கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். இதுக்கப்புறம் வருகிறதான வசனத்தில் காணப்படுது. எடுத்து வாசித்தரேன், என்ன பாருங்கள். 15 அதிகாரத்தில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். தேவன் மனிதனாக வெளிப்பட்டு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டு, அதாவது யெகோவா தேவன் நம்மளை ரட்சிக்கும்படியாக மனிதனாக காணப்படுகிறார். அதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா. இப்படி வெளிப்பட்டு அவர் தன்னுடைய சரீரத்தை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக வெளிப்பட்டதான் சொல்றார். கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்.
அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கம்யூனியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒப்புமையாய் காணப்படுகிறதான ஞான ஸ்நானத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்களா? அடக்கம் பண்ணப்பட்டு அவரை போலவே நானும் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்ததுக்கு ஒப்புமையாக நானும் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்பதற்கு ஒப்புமையாய் காணப்படுகிற அந்த ஞான ஸ்நானத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்களா? ஏன்? ஐ அக்ரி வித் திஸ். நான் இந்த ட்ரூத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவரிடத்துல விசுவாசமாக இருக்கிறேன். ஆம், கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார், இந்த காரியத்தை எனக்காக செய்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறதான மனுஷன் செய்கிறதான காரியம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவிருந்து என்கிறதான காரியம். அதை நீங்கள் எடுக்கும் போதே அதில் உங்களுடைய நம்பிக்கை வெளிப்படுகிறது. நீங்கள் அதை அறிக்கை செய்கிறீர்கள் என்பதை வெளிப்படுகிறது. நீங்கள் அவரை நினைவு கூறுகிறீர்கள் என்பது அதில் வெளிப்படுகிறது. ஆனபடியாக அது முக்கியம். ஏன் இதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்? நீங்கள் அறிய வேண்டும், உண்மையாக நீங்கள் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை இவ்வண்ணமாய் நீர் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இதில் கை வைக்க நீங்கள் முடியும். இல்லை என்று சொன்னால் நான் இதை நம்பலை, தேவன் என்கிற ஒருவரே எனக்காக மனிதனாக வெளிப்பட்டார், அவருடைய பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் என்று அழைக்கும் போதே பரலோகத்தின் தேவனுடைய பெயர் இவருக்கு சூட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் வேற ஒருத்தருக்கு சூட்டப்பட முடியாது. இவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேறு ஒருவரை தொழுது கொள்ள முடியாது, அவரே எனக்காக வந்திருக்கிறார் என்று நம்புகிற ஒரு மனுஷன் செய்கிறதான காரியம் தான் இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் மிகச் தெளிவாய் காணப்படுகிறது. இதுக்காக தான் நான் உனக்கு ஒப்புவித்தேன், இதை கர்த்தர் என்கிற நான் உனக்கு ஒப்புவித்திருக்கிறேன், இதை நீ மற்ற ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு என்று சொன்னதை காரியத்தை தான் அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அப்படி எழுந்து நிற்போமா? ஒருவேளை தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம், வெட்கம் காணப்படலாம், கண்ணீர் காணப்படலாம், இந்த ஹர்டில் நான் எப்படியாக தாண்டுவேன் என்று சொல்லி ஆண்டவரை யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பலப்படுத்தி ஆண்டவரே மாயையை பேசுகிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாவுகளையும் உதடுகளையும் வாய்களையும் ஆண்டவரே கள்ளத்தனமான கிரியைகளை செய்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்நிய புத்தருடைய கைகளும் ஆண்டவரே பிசாசனுடைய கருவிகளும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி நாங்கள் அறியாதபடி கிரியை செய்து கொண்டிருந்தால் ஆண்டவரே நீர் எங்களை தப்புவிப்பீராக. அவைகளுடைய கைகளிலிருந்து அவருடைய கிரியைகளிலிருந்து தந்திரங்களிலிருந்து ஆண்டவர் தாமே தப்புவிக்கும் பொழுது ஆண்டவரே இவ்விதமான சீரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறதான அத்தனை ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நன்றி மறந்தவர்களாய் ஒருபோதும் காணப்படாதபடிக்கு எப்படி இருந்த என்னை எப்படியாய் இந்த தேவன் அழைத்தார், என்னை எப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரே எந்த நிலையிலே உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தாலும் இது கர்த்தரால் ஆன காரியம் என்று சொல்லி எப்பொழுதும் நினைவு கூற ஆண்டவர் உதவி செய்யுங்க. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இந்த தேவனுடைய அன்பும் இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.